அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க கோகுல் சாந்தமூர்த்தி. நாம இப்ப எதை பத்தி பேச போறோம்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்துல குருபரப்பள்ளின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல சில பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. மக்கள்கள் வந்து கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் கிட்டயும் மனு எடுத்துட்டு போய் சேர்த்திட்டு இருக்காங்க. அது என்னங்கிறத நம்ம இப்ப பார்ப்போம். ஏன் அந்த மக்கள் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இந்த இடத்துல ஒரு ஹைவே 47 ரோடு வந்து கிராஸ் ஆயிட்டு இருக்கு. அந்த ரோட்ல வந்து அடிக்கடி வந்து குழந்தைங்களாகட்டும், வயசானவங்க இவங்க வந்து விபத்துக்கு உள்ளிட்டு விபத்துல உயிரிழப்பு ஆகுறது, குழந்தைங்க ஹேண்டிகேப்ட் ஆகுறது, இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கிறதுனால அந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா, கலெக்டர் கிட்ட புகார் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, ஹைவே டிபார்ட்மெண்ட்ல மனு கொடுக்கறதா இருந்தாலும் சரி, இது அதிகபட்சமா அந்த மக்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எதுக்கு அந்த இடத்துல மட்டும் அந்த மாதிரி விபத்துகள் அதிகமா ஆகுதுன்னா, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அரசு மேல்நிலை பள்ளி ஒண்ணு இருக்கு. கிரசன்ட்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூலை ஒட்டியே ஒரு காவல் நிலையம் இருக்கு. அந்த காவல் நிலையத்துக்கு பக்கத்துல ஒரு இந்தியன் பேங்க் இருக்குங்க. சோ இந்த நாலுமே ஒரே கட்டத்துல இருக்கிறதுனால மக்கள் வந்து அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் ரோடு கிராஸ் பண்ணி வரும்போது அவங்க வந்து விபத்துக்கு உள்ளாகுறாங்க. அந்த ஊரை சுத்தி கிட்டத்தட்ட 40 கிராமங்கள் இருக்குங்க. அந்த ஊர்ல மட்டுமே ஒரு 600ல இருந்து 700 குடும்பங்கள் வசிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ரீசெண்டா வந்துட்டு ஒரு சிப்காட் ஒண்ணு ஓபன் பண்ணாங்க. அந்த சிப்காட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 3 எம்என்சி கம்பெனிஸ் இருக்கு. அதாவது டெல்டா எலக்ட்ரானிக்ஸ் ஆகட்டும், ஒரு மைலன் ஆகட்டும், அப்புறம் கிஃப் கட்டேரான்னு சொல்லிட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இருக்கு. ஸோ மொத்தமா ஒரு 3 எம்என்சி கம்பெனிஸ் இருக்கு. அது போக புதுசா பில்ட் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனிஸும் இருக்கு. இப்போ அந்த ஊருக்கு அதிகபட்சமா வெளியாட்கள் வந்து இங்க தங்கி அங்க வேலைக்கு போகிறவங்க, படிக்கிறவங்க இருக்கிறாங்க. அதுல டெல்டான்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு பையன், அவன் சேர்ந்து 2 நாளைக்குலாம் ஒரு ஆக்சிடென்ட்ல அந்த பையன் இறந்து போறான். அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவ்வளோ ஃபீல் பண்ணி ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஏன் இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கீங்க, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு அவங்க எல்லாம் வந்து அவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. மறுபடியும் அந்த தப்பு நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ஊர் மக்கள் வந்து நிறையவே போராடிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த கிரசன்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல், அந்த ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500ல இருந்து 2000 பசங்க வந்து படிச்சுக்கிட்டு வராங்க. அவங்களோட சேஃப்டிக்காகவும் அந்த ஸ்கூலும் சில விஷயம் ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்திருக்கிறாங்க. அது போக அரசு மேல்நிலைப் பள்ளி, அதுல ஒரு 1000ல இருந்து 1500 பசங்க படிச்சிட்டு இருக்காங்க. அவங்க ரோடு கிராஸ் பண்ணும்போது கரெக்டான சேஃப்டி இல்லாதனால அந்த பசங்க அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடிபட்டிருக்காங்க, இறந்தும் இருக்கிறாங்க. இப்போ இவங்க கேக்குற ஒரே விஷயம் என்ன, அந்த ரோடு கிராஸ் பண்றதுக்காக ஏதாவது ஒரு வழிமுறை கொடுங்க அப்படின்னு தான் கவர்மெண்ட் கிட்ட அவங்க கேக்குறாங்க. அதுவும் என்ன கேக்குறாங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு ஸ்கை வாக்காவது போட்டு கொடுங்க. சம்பந்தமே இல்லாத ஒரு சில இடத்துல எல்லாம் ஸ்கை வாக் போடுறீங்க. இங்க வந்து அதிகமான பாப்புலேஷன் இருக்காங்க, அதிகமா ரோடு கிராஸ் பண்றவங்க இருக்காங்க, அதோட தேவை இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே தான் அவங்க வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்கை வாக்காவது எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கிட்ட மனு வச்சிருக்காங்க. அந்த ஸ்கை வாக் ஒன்று ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்கூல் பசங்க கிராஸ் பண்றதுக்கும் சரி, அதாவது பஞ்சாயத்து ஆஃபீஸ் இருக்கு, அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ் போறவங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போறவங்க, அப்புறம் கரண்ட் ஆஃபீஸ் போறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஜங்ஷனா தான் இந்த குருபரப்பள்ளி கிராமம் வந்து இருந்துகிட்டு இருக்குங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்கை வாக்குன்னு ஒண்ணு போட்டுட்டாங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு நல்ல சப்போர்ட்டா, ரோட்ல கிராஸ் பண்ணாம அந்த ஸ்கை வாக் மேல ஏறி போறது அதிகபட்சமான விபத்துகளை குறைக்கலாம். இதுக்கான ஸ்டெப் எடுத்து கூடிய சீக்கிரமா அந்த கிராமத்துக்கு வந்து அந்த ஸ்கை வாக் ஒன்று ரெடி பண்ணிட்டேன். வேற எதுவுமே நாங்க கேட்கல. நன்றி, வணக்கம்.